ஹாய் கலக்கல் சினிமா.com வியூவர்ஸ், நான் லகுபரன் பேசுகிறேன். ராட்டினம் படத்தோட ஹீரோ. இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. படத்தில் வந்து பேசிக்காக பார்த்தா எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னை ஃபேஸ்புக்கில் பார்த்து கூப்பிட்டாரு. ரொம்ப ரொம்ப ஆக்சிடென்டலாக கிடைச்ச ஒரு வாய்ப்பு. படம் வந்து நான் இவ்வளோ நல்லா வரணும் ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நல்ல இவ்வளோ பெரிய அவுட்புட் வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் படம் பார்த்து இன்றைக்கி படம் வேறு மாதிரி பெரிய பிஸ்னஸ் ஆகி வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஃபீலிங் பிளஸ்ட். அந்த படம் சின்ன ஒரு அழகான ரொம்ப எதிர்பார்ப்புலாம் இல்லாமல் பார்க்கணும். என்ன காரணம் இல்லை, பெரிய நீங்கள் நினைக்கிற மாதிரி படத்தில் பிரம்மாண்டமோ மற்ற விஷயங்கள் சினிமாத்தனமான அடித்தடி டான்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப அமைதியான யதார்த்தமான க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரி, அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் ஜெயம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு பசங்களும் அதை வந்து கண்டிப்பாக ரிலேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு உங்கள் கதையும் உங்கள் எல்லாரையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவோம். நீங்கள் எல்லாருமே பார்த்த விஷயங்களே மறுபடியும் பார்த்த மாதிரியே இருக்கும். டைரக்டர் தங்கசாமி பொறுத்த வரைக்கும் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னை ஃபேஸ்புக்கில் பார்த்து கூப்பிட்டாரு. அதான் இந்த காலத்தில் இப்படியோலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க டைமில் சும்மா வீட்டில் நான் ஆக்டிங் நான் பெருசாக ட்ரை பண்ணவே இல்லை. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சும்மா இருக்கிறப்ப ஃபேஸ்புக்கில் பார்த்து நீ தான் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி கூப்பிட்டு பண்ணார். அதான் என்னென்னா டேரக்டர் பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் அவருக்கு என்ன வேணுங்கிறது கிளியராக ஒரு பிக்சர் வச்சிருப்பார். அது கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டே இருப்பார். அந்த மாதிரி அவருக்கு என்ன வேணுங்கிறத விட என்ன வேணாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப இதாக இருப்பார். நாட் ஒன்லி கேஸ்டிங் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சீன்ஸ் ஆகட்டும், ஸ்லாங் ஆகட்டும், அங்கே போகிற ட்ரெஸ்ஸு எல்லாருக்குமே வித்தவுட் மேக்கப். சும்மா பைக்கில் இப்படி வந்தால் தலசி வந்தால் கூட கலைச்சி விட்டு சொல்லுவார். ஏன்னா பைக்கில் வந்து அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு எதார்த்தம் லைவ் அதை அப்படி பண்ணி ஒரு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 40 டேஸ்க்குள்ளே இவ்வளோ ஒர்க் பண்ணி இந்த கதையை முடிச்சு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி இவ்வளோ பெரிய அவுட்புட் கொடுக்குறது பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் படத்தில் டெபியூவாக எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு வந்து பெரிய லக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹிம். படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை, அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கல்கல் சினிமா வியூவர்ஸ், நான் ராட்டினம் படத்தோட ஹீரோயின்ஸ் பார்த்தி. ராட்டினம் படம் ஹீரோயின். ராட்டினம் எல்லோரும் போய் தியேட்டரில் போய் பார்க்கணும். எங்களை எல்லோரையும் சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் எல்லோரும் இதில் புதுசு, ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார் தங்கசுவாமி சாருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அதனால் நிறைய இது இருந்துச்சு. கேமரா முன்னாடி நிற்கிறது ஃபர்ஸ்ட், நடிக்கிறது ஃபர்ஸ்ட். கேமரா முன்னாடி நிற்கும்போது அந்த லுக் பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்னை சப்போர்ட் பண்ணது வந்து கேமராமேன் சார் தான். ஸோ அவருக்கும் நான் என் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இதில் 5 சாங்ஸ் இருக்குது. எல்லா சாங்ஸும் சூப்பராக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் இந்த மூவி வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் பேர் அஜய் ஆதித். ராட்டினம் படத்தில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய கேரக்டர் எனக்கு கிடைச்சதுக்கு. நான் ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கேரக்டர் பேர் வந்து பானை சேகர்னு சொல்லி ஒரு கேரக்டர். ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸ்ட்ரெஸ்ஸாக வந்தாலுமே இங்கே உள்ள தேட்டருக்கு வந்தோன்னா கலகலப்பாக சிரிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த கேரக்டர். எல்லோரும் இந்த கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னை வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தா டேரக்டர் கூப்பிட்டேன்னா சும்மா ஜஸ்ட் கூப்பிட்றாங்க அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டோம், நல்ல ஒரு ஃப்யூச்சர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படம் வந்து 18th ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் ஒரு தடவையாக பார்க்கணும். ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். நான் ராட்டினம் படத்தோட இயக்குனர் KS தங்கசாமி பேசுகிறேன். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ராட்டினம் படம் கொஞ்சம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. எல்லோரும் பார்த்துட்டு வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் படம் பாருங்கள். இப்போ ராட்டினம் அப்படின்னு சொல்லும்போது ராட்டினம் டைட்டில் எப்படி சூஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. டைட்டில் பற்றி சொல்லணுன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். வாழ்க்கையில் ராட்டினத்தை விரும்பாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு தடவையாவது அதில் ஏறி சுற்றணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அதில் ஒரு சின்ன தத்துவமும் இருக்குது. மேலே இருக்கிறவங்க கீழே வரணும், கீழே இருக்க மேலே போகணும். வாழ்க்கை ஒரு சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக ராட்டினம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் ஹீரோ அந்த பையனை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து நிறையா பசங்களை பார்த்து ஒவ்வொரு விஷயம் வந்து அப்படி மிஸ் ஆகிட்டே போகும்போது எதாச்சும் ஒரு டைம் வந்து ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம் திருநெல்வேலிக்கு. நான் ஒய்ஃப் ஃபேமிலியோட போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் ஃபுட்பாலில் ஒரு பையன் தொங்கி போயிட்டு இருந்தான். அவனை வந்து ஒய்ஃப் ரொம்ப பார்த்துட்டு அந்த பையன் நல்லா இருக்காங்க அப்படி சொல்கிறதுக்குள்ளே வந்து அந்த பையன் இறங்கி சமாதான பஸ் ஸ்டாப்பில் இறங்கி போயிட்டான். இல்லைன்னா அந்த பையன் ஹீரோவாக இருந்திருப்பான். இவன் ஹீரோவை வந்து லகுவை தேர்ந்தெடுத்தது அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து வினோத்னு ஒரு நடிகர் நான் மகாநாள் நடிச்சிருப்பார். அவரோட இதில் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா பக்கத்தில் அந்த பையன் உட்காந்துருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு மெயில் அனுப்பி அவன் லிங்க் எடுத்து அவனை மெயில் அனுப்புனா அவன் ஆஃபீஸ்க்கு வந்தான். ஒரு 95 கிலோவில் இருந்தான். நீங்கள் வந்து
படத்தில் நடிக்கிறியாப்பான்னு கேட்டேன். என்ன சார் இவ்வளோ குண்டாக இருக்கேன் எப்படி சார் அப்படின்னு கேட்டான். நீ ஒரு 10 days டைம் தரேன், நீ உன்னால் முடிஞ்சுன்னா நீ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படிங்கும்போது வந்து அவன் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வந்தான். அந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஓகே இவனை வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி பார்த்தேன். ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அவன் கரெக்டாக தயாராக இருந்தான், கதைக்கு தகுந்த மாதிரி இருந்தான். இப்போது எல்லோரும் படம் பார்த்துருக்காங்க. ப்ரெஸ் ஷோ போட்டிருக்கோம். ப்ரெஸ் ஷோவில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸு. இப்போ கிளைமாக்ஸில் எழுந்திரிச்சுன்னு கை தட்டினாங்க. அந்தளவுக்கு ஒரு படம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிவ்யூ இருக்குன்னு நம்புகிறேன். படத்தை பார்த்துட்டு எல்லோரும் கிளைமாக்ஸ் வந்து ரொம்பவும் அருமையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, இது வரைக்கும் யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் தானே தவிர வந்து இதை வந்து ஒரு நான் புதுமைன்னு நினச்சி பண்ணலை, நடக்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம். அது நல்ல வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. படத்தில் வந்து பாடல்கள் எல்லாமே சூப்பர். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் படம் பாருங்கள். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.